வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. என்னடா வித்தியாசமான கெட்டப்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? வழக்கம் போல ஷூட்டிங்ல இருந்து தான் பேசுறேன். இருந்தாலும் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில சங்கீஸ் வந்து கமெண்ட் போடுறேன் அப்படிங்கிற பேர்ல, நீங்க திராவிடம் பேசுறீங்க, பாருங்க பூ விட்டுருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க, குங்குமம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து வெட்டியா கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த சங்கிகளுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கடந்து போயிருங்க. இது உண்மையிலேயே இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான போஸ்ட். அதை பத்தி மட்டும் இன்னைக்கு பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா, பண மதிப்பு இழப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள்லயும் சரி, மேடைகள்லயும் சரி, ஒரு மனிதர் தொடர்ந்து இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இவங்க இந்த நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுறதுக்கு முன்னாலேயே இப்படியெல்லாம் நடக்கும்னு கணிச்சு ஏதோ ஆரோடம் சொல்ற மாதிரி முதல்லயே வந்து மக்களை வார்ன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு மனிதர், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஒண்ணு ரெண்டு விஷயத்துல இல்லைங்க, கிட்டத்தட்ட 7-8 விஷயத்துல இதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்து கொண்டிருந்தார். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சங்கி ஈகோ சிஸ்டம் அது எதையுமே காதுல வாங்காம, இவர் தான் மோடிக்கு இருக்கிறதுலயே பெரிய த்ரெட்டு, இவரை ஒழிச்சுட்டா மோடி வந்து அன்ன போஸ்டா எப்பவுமே வந்து விஸ்வகுருவா இருப்பார் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இவரை இழிவுபடுத்தி, சிறுமைப்படுத்தி, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த முடியுமோ அதை செஞ்சாங்க. அவர் வேற யாரும் இல்ல, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் வந்து இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அன்லாஃபுல் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே அவர் இதை பத்தி ஏற்கனவே பேசின ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற மற்ற விஷயங்களையும் ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்ததுங்க. 1-2 இல்ல, கிட்டத்தட்ட 8-10 விஷயத்துல இந்த மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை வந்து முதல்லயே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து கணித்து முன்னாலேயே வார்னும் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்கெல்லாம் அவரை பப்பு பப்புன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணதுனால யாருமே இதை வந்து சரியா காதுல வாங்கிக்கல. அதனாலதான் இன்னைக்கு நாடு இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். உதாரணத்துக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வரிசைப்படுத்துறேன், நீங்களே கேளுங்களேன். முதல்ல எலக்ட்ரல் பாண்ட் 2019ஆம் ஆண்டே இதை பத்தி கருத்து கேட்டோன்னு அவங்க கொண்டு வந்தோன்னு இதை பத்தி கருத்து கேட்கறாங்க. அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, புதிய இந்தியாவில் லஞ்சம் மற்றும் சட்டவிரோத கமிஷன் தேர்தல் பற்றம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் அதே விஷயத்த தான் சொல்லியிருக்கு. அப்ப அன்னைக்கே இது எவ்வளவு அன்கான்ஸ்டிடியூஷனல், எவ்வளவு அன்லாஃபுல் அப்படிங்கறத ரொம்ப கூர்மையா கவனிச்சு ஆராய்ஞ்சு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இரண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு பணம். மோடி வந்து மேடைக்கு ஏறி என்ன சொன்னாரு 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது, சுவிஸ் வங்கிகள்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் நாங்க திருப்பி கொண்டு வந்துருவோம், ஒவ்வொரு இந்தியனின் வங்கி கணக்குலயும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண முடியும் அப்படி எல்லாம் பேசினார் இல்லையா. கடந்த 2016ஆம் வருடம் மார்ச் 6ஆம் தேதி, அதாவது 2016 நவம்பர்ல தான் டிமானிட்டைசேஷன் வருது. அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசிருக்கிறாரு, அதான் அசாமோட தேர்தல் பரப்புரையில பேசுறாரு. கருப்பு பணம் பதுக்கிய திருடர்கள் அந்த பணத்தை வெள்ளையாக மாற்றிக்கொள்வதற்கு பிரதமர் மோடி வழிவகை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இதை சொல்லி முடிச்சு கரெக்டா 6வது மாசம் நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி 2016 மோடி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்றாரு. இன்று இரவுல இருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதனால யாரு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கார்பரேட்டாவது பேங்க் வாசல்லையோ ஏடிஎம் வாசல்லையோ பணத்தை மாத்துறதுக்காக கியூல நின்னாங்களா? அப்பாவி ஏழை எளிய நடுத்தர மக்கள் தானே தினம் போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூல நின்று இந்த பணத்தை மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணும். இதனால கருப்பு பணம் ஒழிஞ்சுதா இல்ல டெரரிஸ்டோடைய ஃபண்டிங் ஏதாவது குறைஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கும் காஷ்மீர்ல தினம் தினம் ஏதாவது ஒரு விதமான தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு பணம் வந்து குறைஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இன்ஃபேக்ட் சுவிஸ் வங்கியில வந்து இன்னும் அதிக கருப்பு பணம் சேர்ந்திருக்கிறது வந்து மோடி ஆட்சி காலத்துலதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா யாருக்கு லாபம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த டிமானிட்டைசேஷன் இருந்தது. இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கறதுனால தான் இன்னி வரைக்கும் மோடி அரசாங்கம் இந்த டிமானிட்டைசேஷனை பத்தி வாயே திறக்க மாட்டேங்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த டிமானிட்டைசேஷனால தான் ஒரு பெரிய பொருளாதார சரிவையும் இந்தியா சந்திச்சது. இந்த ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இது போன்ற தவறான பொருளாதார கொள்கைகள்னால இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது 2. 3, 4 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 விவசாயிகளுடைய போராட்டம்.
இரண்டாவது வேலையில்லா திண்டாட்டம். இது 2த்த பத்தியும் 2018ஆம் ஆண்டு எலெக்ஷன் இயர் அப்போ 2வது டேர்முக்காக மோடியும் காங்கிரஸும் போட்டி போடக்கூடிய சமயம். அந்த நேரத்துல 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்ற விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி இத பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, 2019ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரு பெரும் பிரச்சனைகள் வந்து பெரிதாக எதிரொலிக்கும். அதுல ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய எதிர்காலம், மற்றொன்று வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு. அவர் சொல்லி மாயம் மூடல. நீங்க பாத்தீங்கன்னா 2020, 21ல அரசாங்கம் வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. இந்த வேளாண் சட்டங்களை எடுத்து விவசாயிகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எப்படியெல்லாம் போராடினாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இந்த மோடி அரசாங்கம் எப்படி இந்த வேளாண் சட்டங்களை திரும்பி பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மீண்டும் 2.0 விவசாயிகள் போராட்டம் வந்து ஆரம்பிச்சு நாளுக்கு நாள் அது தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதை எப்படி ஒடுக்குவதற்கு மோடி அரசாங்கம் எல்லா வழியும் செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து தேர்தலுக்கு முன்னாலே கணிச்சு சொன்னார் ராகுல் காந்தி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது யாருமே அதை நம்பல. எதிர்கட்சி, குறிப்பா பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவரை வந்து ஏளனமா பேசினாங்க. நாட்டுல தேனும் பாலும் பெருகி ஓடுது, நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா 2019 ஆண்டு மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரிசல்ட்டை வந்து எலெக்ஷன் முடியற வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுங்கிற உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 45 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்த மோடி ஆட்சியில் தான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை அந்த சர்வே வெளியிடுது. அந்த சர்வேயோட ரிசல்ட்டை பதுக்கி வச்சுட்டு தான் 2019ஆம் ஆண்டு தேர்தல்ல இந்த பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதையும் அன்னைக்கே அவர் வந்து கணிச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். 5வதா பாத்தீங்கன்னா கொரோனா. 2019ஆம் ஆண்டு இறுதியில் தான் வூஹான்ல இந்த கொரோனா வைரஸ்னு ஒண்ணு இருக்கு, இது தீவிரமா பரவுது அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வர ஆரம்பிக்குது. 2020ஆம் ஆண்டு பிகினிங்லயே ஜனவரி எண்டு பிப்ரவரியில வந்து ராகுல் காந்தி வார்ன் பண்றாரு. இந்த கொரோனாவை அவ்வளவு லேசா எடுத்துக்காதீங்க, இது இங்க இந்தியாவுல பரவ ஆரம்பிச்சதுன்னா இதை கட்டுப்படுத்தவே முடியாது, அதற்கான ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட கிடையாது, இதை தீவிரமாக கட்டுப்படுத்த வேண்டும், அதுக்கு நீங்க தொடர்ந்து பல சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு, இதை முளையிலேயே கிள்ளி எறியலைன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்னு பிப்ரவரி 2020ஆம் ஆண்டு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு போட சொல்றேன். இதை பாருங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி 2020ல எழுதியிருக்காரு. The corona virus is an extremely serious threat to our people and our economy. நம்மளுடைய பொருளாதாரத்தையும் இது வெகுவாக பாதிக்கும். My sense is the government is not taking this threat seriously. Timely action is very critical. என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் இதை அலட்சியப்படுத்துகிறது, இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதுல வந்து டைம்லி ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல், நேரத்தோட இதுல இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணாதான் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வார்னிங் அவர் கொடுக்குறாரு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஜனவரி மாதம் வந்து அலட்சியமா இருந்துட்டாங்க, கொரோனா உள்ள வர வரைக்கும் அலட்சியமா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட முதல் அலையை பாதிப்புகளை பார்த்துட்டு மோடி என்ன சொன்னாரு, இனிமேல் நாட்டுல கொரோனாவே இல்லை, கொரோனாவை நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து மேடைகள்ல பதிவு பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் 2வது அலை வந்து எவ்வளவு பிணங்கள் கங்கையில மிதந்தது, எவ்வளவு பேர் ஆக்சிஜன் இல்லாம ரோட்ல ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, கொத்து கொத்தா எவ்வளவு பேர் செத்து விழுந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு பல மைல் தூரம் நடந்து போய் ரோட்ல செத்து விழுந்தது, ரயில்வே ஸ்டேஷன்ல செத்து விழுந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எவ்வளவு அலட்சியமா மெத்தனமாக இந்த கொரோனாவை ஆரம்ப கட்டத்துல இந்த அரசாங்கம் கையாண்டது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. 6வது பாத்தீங்கன்னா சீனாவுடைய ஆக்கிரமிப்பு. மே 29ஆம் தேதி 2020லயே வந்து அவர் வந்து பதிவு பண்றாரு. The government's silence about the border situation with China is fueling massive speculation and uncertainty at the time of crisis. The government of India must come clean and tell India exactly what is happening அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, சீனாவுடைய ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு, பார்டர்ல அவன் வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கான்,
வில்லேஜ் கட்டிட்டு இருக்கான், வீடுகள் கட்டி அவங்க ஆட்களை வந்து குடியமர்த்தினான். இதெல்லாம் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, பொய் சொல்லிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். உண்மையான நிலை என்ன அப்படிங்கறத நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை 2020ஆம் ஆண்டே போடுறாரு. ஆனா அப்பெல்லாம் இந்த 56 இன்ச் மோடி என்ன சொன்னாரு? சீனா வந்து இங்கேருந்து ஒரு இன்ச் நிலத்தை கூட நாங்க எடுக்க விட மாட்டோம், அப்படியெல்லாம் வந்து நாங்க ஒன்றும் அலட்சியமா இல்ல, இவர் வந்து இஷ்டத்துக்கு போய் சொல்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி வச்சாரு. ஆனா ராகுல் காந்தி சொன்னதுதான் உண்மையாக இருந்தது. மே மாசம் அவர் பதிவு போடுறாரு. ஆனா நவம்பர் டிசம்பர் மாசம் அமெரிக்கா வந்து ஒரு செய்தியை வெளியிடுது. அதாவது அவங்க சேட்டலைட் இமேஜஸ் மூலமா எவ்வளவு ஏரியாவை வந்து சீனா ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க, இவங்க ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, இவங்க ஒரு வில்லேஜ் கட்டிட்டாங்க, அங்க சீனக்காரர்களை குடியமர்த்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா செய்தியாக வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய அரசாங்கம் ஆமா இப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, ஆனா இதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையையே இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய அரசாங்கம் ஒத்துக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அதானி அதானி விஷயத்துல தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில ராகுல் காந்தி சொல்றாரு, மோடி அரசு துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எரிவாயு சுரங்கங்கள், இந்தியாவின் பசுமை எரிசக்தி என்று அனைத்தையும் கௌதம் அதானிக்கு வழங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அதானி குழுமம் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களிலும் முதலீடு செய்துள்ளன, இந்த பணம் எல்லாம் பொதுத்துறை வங்கிகளில் இருந்து பெறப்பட்ட கடன். அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி அதானிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க, இது மட்டும் இல்லாம இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்களே, இதுலயும் அதானியோட பணத்தை தான் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. அதானியோட பணம் அப்படின்னா அது சொந்த பணம் இல்ல, நாம வரியா கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய பணத்தை தேசிய வங்கிகளிலிருந்து இவர் கடனாக பெற்று அந்த கடனை தான் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதானிக்கே இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் சலுகைகள் கொடுக்குது, அதானிக்கே தொடர்ந்து எல்லாத்தையும் ஏன் கொடுக்குது, ஒரு ஒத்த மனுஷனை இந்த மோடி அரசாங்கம் இந்த அளவுக்கு வளர்த்தி விடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இந்த குற்றச்சாட்டை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வந்து இவர் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. ஆனா இவர் சொல்லி ஒரே வருஷம் 22 பிப்ரவரியில இவர் பேசுறாரு, 23 ஜனவரியில ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல அதானி குடும்பம் நிறைய ஷெல் கம்பெனிஸை வச்சு நிறைய பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்கு, நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்க, நாட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் சரசரன்னு குறையுது. உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரரா இருந்த அதானி வந்து கிட்டத்தட்ட 100வது இடத்துக்கோ 110வது இடத்துக்கோ தள்ளப்படுறாரு. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல மீண்டும் மோடியும் அதானியும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபை வச்சுக்கிட்டு, உங்களுக்கும் அதானிக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதானிக்கு இவ்வளவு தூக்கி கொடுக்குறீங்க, ஏன் இவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை பாராளுமன்றத்துல எழுப்பினாரு. இந்த கேள்வியை எழுப்பியதற்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்கோ 2019ஆம் ஆண்டு கர்நாடகா தேர்தல் மேடையில பேசின ஒரு பேச்சை எடுத்து ஒட்டுமொத்த மோடி குடும்பத்தையும் மோடி கம்யூனிட்டியும் இவர் வந்து அவமானப்படுத்திட்டாருன்னு அவர் மேல பொய்யாக ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு அதுல உச்சபட்ச தண்டனையாக 2 வருஷம் சிறை அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுத்து இவர் வந்து நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தா தானே பேசுவ, நீ பார்லிமெண்ட்டுக்கே வராதபடி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவசரமா அவர் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி வெளியில போட்டு அவரை காலி பண்ண வச்சாங்க. அப்பவும் ராகுல் காந்தி வந்து பேசாம தைரியமா நான் சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாலேயே வந்து நம்மள வார்ன் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட கடைசியில மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராகுல் காந்தி பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாரு, வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இந்த அரசாங்கம் அந்த பிரச்சனைகள் திருப்பத்துக்கு பதிலா அங்க எண்ணெய் ஊத்தி அந்த பிரச்சனைகளை பெருசாக்கிட்டு இருக்கு, 2 சமூகத்துக்கு இடையே வெறுப்பை இந்த அரசாங்கம் விரைத்து கொண்டிருக்கிறது, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசுறாங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த சர்க்கார் அந்த மக்கள் மனசை வெறுப்பை விதைக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யல, இது நாளடைவுல மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிறத 2022 ஏப்ரல் மாதமே சொல்றாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வருஷம் 2023 ஏப்ரல் மேல தான் மணிப்பூர் பிரச்சனை பெருசா வெடிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிந்து ஒரு வீடியோ வெளியில வந்து வைரல் ஆகி அதுக்கப்புறம் தான் மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே
அது சொன்னாரு. இன்னைக்கு இந்த மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் அங்க ஒரு தீர்வு கிடைக்கல. இன்னும் ஒரு தீர்வ கொண்டு வர முடியாத ஒரு கையால் ஆகாத டபுள் என்ஜின் சர்க்காரா தான் இந்த மோடி அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த எல்லா சம்பவத்தையும் வச்சு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க மக்களே. மோடிக்கு முன்னால்லாம் இவரால் நிக்க முடியுமா? மோடியோட கால் தூசுக்கு சமம் இவரு அப்படின்னு இவரை சிறுமைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்துனாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. உண்மையான பப்பு யாரு? இந்த விஷயங்கள் எல்லாம் நாட்டுல இவ்வளவு தூரம் அநியாயம் நடக்குது. நாட்டுல மக்கள் இவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்த ராகுல் பப்புவா? இல்ல தவறான பொருளாதார கொள்கைகளை கையில எடுத்து, பிரிவினைவாதத்தை கையில எடுத்து, இன்னைக்கு நாட்டையே ஒரு சீரழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிற மோடி உண்மையான பப்புவா? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, 2024 தேர்தல் வருது. யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க.